வழக்கறிஞர்களுடைய அரசு வேலை நியமனத்துக்காக 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினாங்களாம். தாவேக்கால இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னதே போய் ஊழல் செய்யவே மாட்டான். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. அதையும் தாண்டி அதை யாரு வாங்கினான்னு சொல்றீங்க? ஆனந்தனா. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் புகுந்து ஆளும் தாவேக்காவினர் ஆய்வு என்ற பெயரில் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு நிலவியது. கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு வதந்தி பரப்பி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இது என்ன பார்த்தோன்னா எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சு மாரியும் இல்லை இது என்ன வந்து ஏதோ ஒரு அமைச்சர் மாரியும் இது கட்சியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கு, அவ்வளவுதான். இதை சேர்த்துக்கிட்டாங்க பொழுது. ஆனா இது எதே பார்த்தோன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு முதல்வர் மாரி போயிட்டு அங்க சீனு போட்டு ட்ரோல் பண்ணிட்டா மாறுது. வணக்கம் சார், டிஎம்கே ஐடி விங். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா கட்டை எடுக்கணுமா? இந்த வசூல் வேட்டையில மாவட்ட செயலாளர்களாய் இருக்கிற மந்திரிகளும் அடக்கமா. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் கூட்டு சேர்ந்து பரிந்துரை செஞ்சு பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். குறிப்பா கோவை, வேலூர், சேலம் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்கள்ல வசூல் வேட்டை நடந்திருக்கான். ஊழல் செய்யவே மாட்டான். ஏண்டா இந்த இதைத் தொடர்ந்துதான் தாவேக்காவோட விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வசூல் விவகாரம் முழு தகவல்களோட உயர்நீதிமன்ற வழக்குக்கு முன்னாலேயே விஜய்க்கு சொல்லப்பட முதல்வர் முகம் சிவந்ததா சொல்றாங்க. என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. வணக்கம் சார், டிஎம்கே ஐடி விங். என்னங்க நீங்க வழக்கம் போல சொதப்புறீங்களே. ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட அவதூறு பரப்புனா அதை நீங்க பிளான் பண்றது பிரச்சனை இல்ல, ஆனா யாரு மேல பிளான் பண்றீங்கன்னு வேணும்ல. பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? டிஎம்கே ஐடி விங் என்னங்க நீங்க? அது என்னமோ வழக்கறிஞர் நியமனத்துக்கு 30 லட்சம் 25 லட்சம் லஞ்சம் கேட்டாங்கன்னா அவதூறு பரப்புறீங்களா நீங்க டிஎம்கே ஐடி விங்? அதுவும் யாரு மேல? யாரு மேல? அவர் யாரு தெரியுமா? நான் யாரு? வெட்டி பரதேசி. அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். டிஎம்கே ஐடி விங் அவதூறு பரப்புறல. அவர் யாருன்னு பார்த்துட்டு வா, அக்கா சொல்லுவாங்க. அக்கா நீ சொல்லுங்க. அவர் ஆனந்தனா லஞ்சம் வாங்கினாரு. நாங்கெல்லாம் ஏழைப்பட்ட குடும்பத்துல வளர்ந்தவங்க தான். எப்பவுமே எல்லாம் கறி சாப்பாடு இருக்காது வீட்டுல. அதுக்கு சொந்தக்காரங்க எப்பயாவது வர்றப்ப சிக்கன் மட்டன் எடுக்கிறப்போ அம்மா சமையல் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வர்றவங்க கூட குறைய சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நம்ம பிள்ளைக்கு எடுத்து வைப்போம் முதல்ல எடுத்து வச்சிருவாங்க தெரியுமா? அந்த அம்மாவும் ஆனந்தனாவும் ஒண்ணு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. திமுக ஐடி விங் யாரு மேல நீ வந்து குற்றச்சாட்டு வைக்கிற? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஒரு தாயின் கருணை உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு இலகின உள்ளமோ எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இதோட அக்கா இன்னொன்னு நல்லா ஃபயரா ஒரு கண்டென்ட் ஒரு வார்த்தை விட்டுருக்கோம், நீங்க அதை கேட்டுட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். வழக்கறிஞர்களுடைய அரசு வேலை நியமனத்துக்காக 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினாங்களாம். தாவேக்கால இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னதே போய் என்ன லஞ்சமா? அதையும் தாண்டி அதை யாரு வாங்கினான்னு சொல்றீங்க? ஆனந்தனா. என்னடி கலர் கலரா ரீலா உடுற? நீ வந்து தாவேக்கார ஊழல் பண்ணான்றதே போய் பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுல எங்க அண்ணன் புஷியானந்த் அவர் யாரு? புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. தாவைக்க பார்த்து நீங்க ஊழல் கட்சின்னு சொல்லலாமாங்க? தாவைக்க எவ்வளவு புனிதமான கட்சி, அதெல்லாம் ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடாதுங்க.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆதாரம் இருக்குங்க. பல ஆதாரம் என்னென்ன ஆதாரம்? இந்த டிவிகே கட்சிக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு விஜய் சார் வந்து ஃபார்ம் கொடுத்தாரு. அந்த ஃபார்ம் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஃபார்முக்கு 1000 ரூபாய் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தனா அந்த ஃபார்ம் பார்த்தனா 50,000க்கு மேல பார்த்தனா வித்து தள்ளிட்டாங்களாம். அப்ப இதெல்லாம் ஊழல் இல்லையாக்கா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. நம்ம ஆதவ அர்ஜுனா யாரு? அமைச்சராகிறாருல இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா. அவர் யாருங்க? அங்க லாட்ரி மூலமா எவ்வளவு ஸ்கேம் பண்ணி எவ்வளவு ஊழல் பண்ணான்றது வழக்கு இருக்குங்க. அப்ப இதெல்லாம் ஊழல் கிடையாதா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். அது மட்டுமா, இன்னைக்கு வந்து ஏடிஎம்ல இருந்து நீங்க வந்து பல எம்எல்ஏ வந்து வாங்குறீங்களே, குதிரை பேரத்துல காசு கொடுத்து வாங்குறீங்களே, இதெல்லாம் ஊழல் கிடையாதா? அது வந்து சொல்ல புரியா இல்லையா? அது விஜய் பாஸ்கர் மேல எவ்வளவு ஊழல் இருக்கு. அவரை கொண்டு வந்து நீங்க வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க. இந்த வாஷிங் மிஷின் மாதிரி டிவிக்கில வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க ஊழல் சக்தியா இருந்தாலும் இங்க வந்தா நீங்க தூய்மையான சக்தி ஆயிடலாம். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அப்புறம் அக்கா, இந்த வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினார்கள் சொன்னது திமுக இல்ல. என்னடா சொல்ற? தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் ஞான சௌந்தரி அவங்க கொடுத்த வழக்கு. அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? என்ன 50 நாட்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை வைகோ அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்? இதுவரை தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு கமிஷன் கரப்ஷன் இல்லாத நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். அப்படியே நொட்டிடுவார் இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவார் இவரு. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளாம். இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். வாஷிங் மிஷின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. குட்கா ஊழல் பண்ணிட்டு வந்தவங்க சேர்க்கிறாங்க. யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். யார் அது? பெருச்சாளி ஊழல் செய்ததுதான் திமுக. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். பெருச்சாளி ஊழல் செய்ததுதான் திமுக. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளிலும் நடப்பதால் எங்கும் நடக்கிறது. சார் என்ன சொல்ல வரீங்க? எல்லா கட்சிகளிலும் காலத்திலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை வளர்த்தார். சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். தனியாம் கூட்டணி இது சோஃபா மாடல் கூட்டணி. காங்கிரஸை இமயத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்தார். அவரது கொடுக்கப்பட்ட பதவியை ஜனநாயக விரோதமாக காங்கிரஸ் தட்டி பறித்தது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? காங்கிரஸை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா நாங்க அடிக்கிற அடி தாங்க மாட்டோம். அண்ணா 1967 அடிச்சாரு, ஒரு நாக் அவுட், இன்னும் எழுந்துக்கல. நாங்க தான் ஐசியூல வச்சிருந்து காப்பாத்தி கொண்டு வந்து இப்ப ஜெனரல் வார்டுல கொண்டு வந்து வச்சிருந்தோம். ஜெனரல் வார்டுல இருந்து யாரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. அதுக்கும் போயிட்டாரு, அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்களை அடிச்சா நாங்க தாங்க மாட்டோமான்னு. கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். குச்சமே இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. அன்னைக்கு போற சொன்ன இப்ப போறாரு வரவேற்பு. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே? மனசாட்சி இருக்கு இப்ப இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு. ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பிடிச்சி ரோஸ்ட் பண்றீங்க. நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. வெளியே வந்த பிறகு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன்னு துரை வைகோ சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் நிம்மதியா இருக்கிறீங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியைத்தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நீ பூமர் பண்றனால நீ அங்கில். நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்க நடந்த மாதிரி அங்க என்னடா பண்ண? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அங்க நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம்.
அழுதுருவேன். நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லி கமிஷன் கரப்ஷன் இல்லாத நேர்மையான ஆட்சியை நடத்துகிறார் சொல்லிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டி இருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. புதிய கூட்டணி குறித்த சந்திப்பு கூட்டத்துல வந்து விஜய் சார் அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் இடைத்தேர்தல் குறித்து பேசினாங்க. பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன். பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். யாரும் கண்டுக்காதீங்க. உன எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை நீங்க கேப்பீங்க? எத்தனை தடவை கேப்பீங்க? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. நீங்க யாரு? உங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க. நீங்க வேணும்னே இங்க வந்திருக்கீங்க. நிறுத்துங்க. நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு. நீ சொல்லு. இல்ல புரியல. நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு. ஏடா சுயமா எதுவுமே யோசிக்க மாட்டியா? ஊழலாட்சி ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகள். கபி கபி மேரா தில் மே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.